வச்சுக்கலாம். சாமி கடவுளே, நான் செய்கிற பிரியாணி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாரும் இன்னைக்கு போராட்டணும். நைட்டிக்குள்ளே புடவை பாருங்க, தக்காளி போட்டதுக்கப்புறம் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். வாவ், சூப்பராக இருக்குல்லங்க. அப்படியே எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா அழகாக தெரியுது. மசாலாலாம் அது கறிக்குள்ளே வந்து நல்லா வச்சு. சரி, இதெல்லாம் நானாக செஞ்சேன். போய் ஒரு டீ போட்டு வந்துடலாம். டீ வச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. வாங்க எல்லோரும் டீ சாப்பிட்லாம். பிரியாணி செஞ்சு டீ சாப்பிட்ற போகிற பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா சண்டே ஸ்பெஷல் மட்டும் கிடையாதுங்க. ஆடி நோம்பி கறி விருந்து கூட தான் இன்றைக்கி ஸ்பெஷலாக. நேற்று வந்து ஆடி 18 கோயிலுக்கெல்லாம் போனங்காட்டி கறி செய்யலை. இன்றைக்கி வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து கறி செஞ்சிட்ருக்கோம். பாதி செஞ்சிட்டோம். சரி, உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி தான் வீடியோ எடுக்கிறேன். வாங்க போய் என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்கிறேன் வாங்க. எங்கள் அம்மா வந்து என்ன செய்கிறாங்கன்னா, வெங்காயம் தொளிச்சிட்டாங்க, பிரியாணிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. வாங்க நாம் வந்து என்ன செய்கிறோன்னு பார்க்கலாம். இது வந்து மட்டன் குழம்பு. சுடுது. அவ்வளோதான், மிளகெல்லாம் அரைச்சி ஊற்றி நல்லா கொதி வந்துருச்சு. ஆஃப் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் ஒயிட் ரைஸ், வெள்ளை சாப்பாடும் வந்து விசில் வந்தாச்சு. இது வந்து பிரியாணி செய்யணும். அதுக்காக தான் வந்து அம்மா இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி வச்சுட்டாங்க. நான் வந்து பிரியாணி செய்ய போகிறேன். அப்புறம் என்னோடய ஃபேவரட் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூம் தான். ஏன்னா இந்த ரூமில் தான் வந்து வீடியோ எடுக்கிறது எல்லாமே. இது வந்து ஃப்ரிட்ஜு. இது மேலே வச்சு தான் வீடியோவே எடுப்பேன். இங்கே தான் லைட் வெளிச்சம் நல்லா வரும்னு சொல்லி இங்கே வச்சு தான் வீடியோ எடுக்கிறது. எப்படியும் நான் பிரியாணி செய்கிறதுக்கு இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணணும். சரி, ரெடி பண்ணிவிட்டு வீடியோ எடுத்து காட்டுறேன். வாங்க நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நைட்டிக்குள்ளே புடவை இல்லைங்க, கொஞ்சம் நம்ம வந்து விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம். அதனால் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக வந்து கட்டிக்கலான்னு சொல்லி கட்டிக்கிட்டேன். சும்மா சால் மட்டும்தான் போட்டு கட்டி வச்சுருக்கேன். வாங்க நம்ம என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துக்கலாம். என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி பார்த்துக்கலாம் வாங்க. இது வந்து சிக்கனு 2 கிலோ. நம்ம வந்து மஞ்சத்தூளெல்லாம் போட்டு நல்லா அலசி வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி தலை இதெல்லாம் இல்லை அது. அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு. இது வந்து இஞ்சி, அடியில் வந்து பூண்டு, புதினா தலை, கொத்தமல்லி தலை. அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து நான் எப்பவுமே அரைச்சி வச்சுக்குவேன். அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம், அப்புறம் எண்ணெய். இது வந்து காரத்துக்காக பாக்கெட் மசாலாவும் சேர்த்துவேன். ஸோ வரமிளகா கொஞ்சம் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். கலர் பொடி இருக்குது. நாம் வந்து பிரியாணி செய்ய அடுப்பு வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து குண்டா வந்து என்னென்னா, அப்படியே வச்சோம்னா வந்து அந்த கறியெல்லாம் பிடிச்சிருன்னு சொல்லி சாம்பல் இருக்கலவா, சாம்பல் வந்து பூசி வச்சுருப்போம். அது வந்து நாளைக்கு வந்து பாத்திரம் விளக்கறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து விறகு அடுப்பில் தான் செய்ய போகிறோம். வாங்க, பிரியாணி சூப்பராக இருக்கணும். வாங்க நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். என்ன இது நிற்காமல் வந்து உட்காந்துட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கேமராமேன் கிடையாது நமக்கு. அதனால் வந்து நானே வந்து செல்ஃபி ஸ்டிக்கை வச்சு சேர் மூலமாக வச்சு செட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் அம்மா வந்து எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதனால தான் கோந்துக்கிட்டேன். பற்ற வச்சுக்கலாம். சாமி கடவுளே, நான் செய்கிற பிரியாணி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாரும் இன்னைக்கு போராட்டணும்.
ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாலைன்னு சொல்லுவாங்கள்ல, இதை வச்சுக்கிட்டா வந்து சீக்கிரம் நல்லா எரியும். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி விறகுல செஞ்ச அனுபவம் இருக்கான்னு மறக்காமல் சொல்லுங்கள். எரியுது, ரெடி ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். நல்லா பாத்திரம் சூடாகட்டும், அப்போ தான் எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகும். உங்களுக்கு தெரியுதா அடுப்பு எரியாது? காலையிலேருந்து நான் வந்து டிமிக்கு கொடுத்துட்ருந்தேன். எங்கள் அம்மா வந்து செஞ்சிட்ருந்தாங்க, நான் எஸ்கேப் ஆகிட்டேன். இப்போ வந்து நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். அவங்களும் உள்ளே செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி பட்டையெல்லாம் வச்சோம்னா கொஞ்சம் நின்றும் எரியும். எப்படியும் நமக்கு அரை மணி நேரமாவது அடுப்பு எரியணும் அல்லவா, அதுக்காக இந்த மாதிரி மூங்கில் வச்சுக்கலாம். இப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ மூஞ்சி பித்த வச்சுக்கோ. என்ன பண்ணலாம்? நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து நெய் ஊற்றிடுவேன், அதனால் நம்ம நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஸ்பூனை காணுங்க, இதுவே நமக்கு ஸ்பூன். உப்பா போதும். நீ இந்த சைடு வந்து விடும். அம்மா அம்மா 6 லிட்டர் ஊத்துறதா? 6 லிட்டர் எண்ணெயும் ஊத்துறதா? 6 லிட்டர் எண்ணெய் ஊத்துறதா இல்லையா? ஊத்திரு, 10 லிட்டர் சேரு. மத்தூர் வேணுமா? எங்க அம்மா வந்து நடுவில் கூப்பிட வராதம்மா அப்படின்னு சொல்லிட்டேன்னா நானே செஞ்சுக்கிறேன். அதனால என்னை கூப்பிட வேணான்னு சொன்னால் நீ எதுக்கு என்னை கூப்பிடன்னு கேட்குறாங்க. எனக்கு கொஞ்சம் என்ன அளவு தெரியாது. இது வேற காஞ்சிச்சு. என்ன ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் மிஸ் எடுத்துச்சு. இருங்க, என்ன காயை காட்டுறேன், தெரியுதா?
இது எடுக்கிறது பெருசு இல்லைங்க, இது செட் பண்ணுறது தாங்க ரொம்ப பெருசு. போடுறது கூட இப்படி இருந்தாலே போதும். எப்போ ரெடி ஆகி எப்போ சாப்பிட்றது? காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். போட்டுக்கலாம். நாங்கள் வெளியில் வச்சாதாங்க காற்று அதிகமாக இருக்கும். போடுறது தெரியுது. மிளகா பச்சை மிளகா வெடிக்குது. நாளெல்லாம் அடிக்கணுங்க. அப்புறம் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு வேணுமா? எல்லாத்தையும் கொண்டு வந்து செட்டில் பண்ண அந்த உப்பு எடுத்துட்டு வராம இருந்துட்டேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இதில் வந்து அடி பிடிச்சிது. அதுக்காக இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் நல்லாவே வேகட்டும். நம்ம அடுப்பு கொஞ்சம் வேகமாக வச்சுக்கலாங்க. மெதுவாக எரியுது. அப்புறம் நம்ம அடுத்தது என்ன போட போகிறோம்னா, இது வந்து இஞ்சி, அப்புறம் வந்து பூண்டு, நல்லா கிளறிக்கலாம். அடுத்தது என்ன போட போகிறோம்னா, வெங்காயம், சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தோம் அல்லவா, அதை போட்டுக்கலாம். அடி பிடிக்காம வந்து நல்ல கலர் இருக்கும். அப்பப்போ அடுப்பையும் பார்த்து தள்ளிக்கணுங்க. அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். நம்ம எங்கள் அம்மா நான் சொல்லாமே வேற எடுத்துட்டு வந்துட்டாங்க. கோபம். தக்காளி போட்டதுக்கப்புறம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரணும். இப்போ வந்து நம்ம கறி எடுத்து வச்சுருக்கோம்லவா, அது அப்படியே தண்ணி இல்லாமல்
எடுத்து போட்டுக்கலாம். கறி வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போவே நான் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தலையும் அப்புறம் வந்து புதினா தலையும் இதுலேயே கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா நல்லா இருக்கும். தண்ணியெல்லாம் விடலங்க, அதில் இருக்கிறது வந்து தண்ணியாகிடுச்சு. தண்ணி கொஞ்சம் ஒரு சுட்டு கூட விடல. ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சுன்னா நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். கேட்குங்க. வாவ், சூப்பராக இருக்குல்லங்க. அப்படியே எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா அழகாக தெரியுது. மசாலாலாம் அது கறிக்குள்ளே வந்து நல்லா வச்சு. சரி, இதெல்லாம் நானா சொன்னேன். வாவ், செம்ம வாசனையாக இருக்குங்க. வாங்க தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி வச்சமல்லவா, நல்லா கொதிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அடுப்பு நல்லா எரியுதான். இருங்க, எடுத்து பார்க்கலாம். நல்லா கொதிக்குதுங்க. வாசமும் நல்லா வருது. அப்புறம் வந்து அரிசி வந்து கழிஞ்சு கொண்டாந்து வச்சுட்டேன். அரிசி எள்ளி போட்டுக்கலாம் தண்ணி இல்லாமல். நம்ம எவ்வளோதான் செஞ்சாலுமே உப்பு வந்து எங்கள் அம்மா தான் பார்க்குறாங்க. வாங்க டேஸ்ட் பண்ண வைக்கலாம் எங்கள் அம்மா. நான் டீ குடிக்கிறேன், நீயே பாரு. சூடுறதுக்கு போகாய். உப்பு இருக்கா? உப்பு இருக்குது. போதுமா என்ன? போதும். உப்பு இருக்காமா, ஆனால் போதுமா என்னமாம்மா? இல்லை, கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும். ஜிஜோ ஜிஜோ என்ன ஜிஜோ. மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம். அப்படியே சிம்மில் எரியிற மாதிரியே எரிட்டோம். நல்லா வெந்துக்கும். பிரியாணி வந்து மூடி வச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா போதும், பிரியாணி ரெடி ஆயிரும். நாம் அதுக்குள்ளே போய் ஒரு டீ போட்டு வந்துடலாம். டீ வச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. வாங்க எல்லோரும் டீ சாப்பிட்லாம். பிரியாணி செஞ்சு டீ சாப்பிட்ற கூப்பிட்றோம் பாருங்க. வாங்க பிரியாணியும் சாப்பிட்லாம், டீயும் குடிக்கலாம். Cheers. நீங்களும் விறகுல செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என்ன பேசலாம், வேர்த்து போச்சு, டெல்லாம் வச்சு போடுங்க. வந்துட்டா
அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கெஸ்ட் வந்திருக்காங்க. ஹாய் தமிழ் ஓடுறா. அவங்கள எப்போ வர சொன்னால் எப்போ வர்றாங்கன்னு பாருங்கள். வர டைம் இதுதான். 12:30க்கு வர்றாங்க. நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். அப்படியே நான் அடுப்பை வந்து அதிகமாக இருக்காமல் அப்படியே சிம்லேயே தெரியுதான்னு தெரியல, இருக்கவே கூடாது. இதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்புறம் மறுபடியும் எடுத்து கிளறி மறுபடியும் தம் போட்டால் அரிசி நல்லா வெந்துடும். அப்புறம் சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். பாருங்கள், இவங்க தான் நம்ம கெஸ்ட்டு. எப்போ வர சொன்னம்மா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னம்மா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு? ஏம்மா லேட் ஆச்சு? ஊருக்கு போயிட்டேங்க. ஊருக்கு போயிட்டீங்களா? சரி சரி சரிம்மா. இதெல்லாம் போட்டு ஒரு தடவை கிளறி விட்டா போதும். தம் போட்டுடலாம். தம் போட்டாச்சு. இங்கே பீஸ் ஃபைனலாக வந்து நான் செஞ்ச பிரியாணியை சாப்பிட போகிறேன். ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்து படுத்தேங்க. அதுக்குள்ளே அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதனால் அவங்க வீடியோ கவர் பண்ண முடியல. பட் இருந்தாலும் நாம் சாப்பிட்றது எடுக்கலாம். இன்னைக்கு ஒரு புடி நிஜமாவே சூப்பராக இருக்குதுங்க. மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய், டாட்டா.